உங்க விருப்பத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தலாம். இது வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம். அநேக போராட்டங்களை எதிர்கொண்டு இருக்கலாம், அநேக பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கை என்கிற ஓட்டத்துல ரொம்ப வேகமாய் நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களோடு உருக்கமாய் பேசுகிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வனாந்திரமான பாதையில் மன்னா அவரால் வரும், உனக்கு போஷிப்பு அவரால் கிடைச்சு கொண்டிருக்கும். ஒரு குறைவில்லாமல் இந்த வனாந்திர பாதையில் நீ நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிற. நீ நினைக்கலாம், எப்ப நான் அந்த கானான் தேசத்தை பார்ப்பேன், எப்ப எனக்கு இந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனையோட தானே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், போராட்டத்தோட தானே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், விரும்புகிறதுனாலும் அல்ல, ஓடுகிறதுனாலும் அல்ல. என் தேவன் எப்போ கானானை காட்டணும்னு சித்தமா இருக்கிறாரோ அப்போதான் என் தேவன் கானானை காட்டுவார். அது 20 நாள் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், இல்லை 40 நாளா கூட ஆகலாம், இல்லை 40 வருஷமா கூட ஆகலாம். என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருவார், உங்களுக்கு பலனை தருவார். ஆனால் வனாந்திர பாதையில நான் நடந்து கொண்டிருந்தாலும் என் பாதரட்சை தேயாது, என் பாதரட்சியை கூட தேய்வதற்கு அனுமதி அவர் தரமாட்டார். வனாந்திரமான பாதையா இருந்தாலும், யாருமே உதவி செய்யலனா கூட, யாருமே என்னை கண்டுக்கலனா கூட, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்க வாழும் பொழுது உங்க பாதரட்சியை கூட தேவன் தேய விட மாட்டார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வனாந்திர பாதையில நீங்க நடந்து கொண்டிருந்தால் விடியறதுக்கு முன்னே உங்களுக்கு போஷிப்பு இருக்கும். நீங்க அது வனாந்திரமா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா என் தேவன் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உணவை தந்திருக்கிறார், ஏற்ற நேரத்தில் உடையை தந்திருக்கிறார், பரிபூரண சுகத்தை தந்திருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய பார்வையில் என்ன தெரியுதுன்னா, வனாந்திரமான பாதையில இருக்கிறேனே, யோசிச்சு பாருங்க. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புறதுனாலும் அல்ல, தேவன் இது உங்களுக்கு தரல. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு தடை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நீ போட்டிருக்கிற துணி கூட பழசாவல, உன் பாதரட்சை கூட தெரியல, பசிக்கிறதுக்கு முன்னாடியே உணவை தருகிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான செயல்! இன்றைக்கு யோசிச்சு பார்க்கும் போது ரொம்ப பிரம்மமா இருக்கு. ஆனால் என் தேவன் கண்டிப்பாய் கானானின் வாழ்க்கைக்குள்ள தேவன் உங்களை கொண்டு போவார். அந்த கானானின் வாழ்க்கை என் தேவன் உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். Holy Spirit, அப்பா, எங்களுக்கு நீர் மட்டுமே எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறேன். நீர் மட்டுமே எங்களுக்கு விரும்பினதும் நாங்கள் நினைத்து பார்க்காததையும் இதயத்தில் ஏங்குகிற எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி கொண்டு வரீங்கப்பா. இந்த மாதத்தை நீர் எங்களை நம்பினது நிமித்தமாய் எங்களுக்கு இந்த மாதத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஓடுகிறனாலையும் விரும்பினதுனாலையும் இந்த மாதத்தை எங்களுக்கு நீங்க தரல. எங்க மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தமா இந்த மாதத்தை கையில கொடுத்திருக்கிறீங்க.
இந்த மாதம் எங்களுக்கு வெற்றியின் மாதமாய், ஜெயத்தின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், அநேகருக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடிய மாதமாய், எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கக்கூடிய மாதமாய், செழிப்பின் மாதமாய், பெருக்கத்தின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய் எங்களுக்கு தந்திருப்பதற்காய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நீங்க சத்தத்தை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசிக்கிற விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு வாசம் செய்யும். கடைசியாக எங்களோடு வாசம் செய்யும். மகா பரிசுத்தமும் ஜீவனும் வல்லமையும் இரக்கமும் மகிமையும் நிறைந்த நல்ல பிதாவே, விரும்புகிறதுனாலும் மாத்திரமல்ல, ஓடுகிறதுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும்.
என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களால் சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்புல கூட ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. அவர் உங்களோடு வாசம் செய்கிறவராக இருந்தால் அவருடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை நடத்துவார். உச்சன் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அவருடைய கரம், அவருடைய கண்கள், அவருடைய திட்டத்தின்படி உங்களை வழிநடத்தும். உங்களுக்கு விரோதமாய் பார்வோன் அல்ல, எரிகோ கோட்டை அல்ல, யோர்தான் அல்ல, சமுத்திரம் அல்ல, எது வந்து நின்றாலும் இறங்குகிறவராலே எல்லாம் ஆகும். உன் பாதத்திற்கு வெளிச்சமாயிருப்பார். தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன் பாதம் இடராதபடிக்கு தாங்கி வழிநடத்துவார். பகலிலும் இரவிலும் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் உன் பாதம் அவருடைய கரத்தை கொண்டு அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற பல பிரமிக்கத்தக்க விஷயங்களை உங்க மூலியமாய் அவர் நிறைவேற்றியே தீருவார். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை தீர்க்கமும் தெளிவுமாய் விதத்திருக்கிறேன். அடியனை பொருட்படுத்தி வழி நடத்துங்கப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறேன், நிறைவேற்றியே முடிப்பீர். அப்ப நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எந்த வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேச விருப்பமாக இருக்கிறீங்களோ அந்த வார்த்தையோடு எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. வார்த்தையை சுமந்து வந்த தகப்பன் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுகம் பலன் ஆரோக்கியத்தினால் நிரப்பி இன்னும் அனைவருக்கும் உடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகள் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையை நீங்க நிறைவேற்றி தீர்க்க போகிற விஷயங்களை இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ள நீங்க நிறைவேற்றி முடிப்பீங்க. அப்பா, காத்திருக்கிறோம். பயன்படுத்துங்க. நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும். அப்பா, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. மீட்பரும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God is with you.